சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூவில் புக்கான எல்லா மேட்சும் எந்த ஒரு ஸ்டோரிலையும் இல்லாமல் புக் ஆகியிருக்கும். பட் குந்தர் வர்சஸ் நிக் ஆல்டிஸ்க்கு சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடக்க போகிறது இப்போ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மேட்ச்க்கான ஸ்டோரி லைன் எப்போவோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிக் ஆல்டிஸ் தரமான ரெஸ்லர் தான். பார்க்கலாம் குந்தரை சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூவில் இவர் புரட்டி எடுப்பாரான்னு. நம்ம சிஎம் பங்க் WWE டைட்டில் வின் பண்ணது நல்லா தான் இருக்குது. பட் சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூவில் கோடி ரோட்ஸ் கூட சிஎம் பங்க் மோதுறது தான் அந்தளவு ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது லாஸ்ட்டாக நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் சிஎம் பங்க் அண்டு கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருமே டீம் போட்டு ஒரு மேட்ச்சில் கலந்துருப்பாங்க. அந்த மேட்ச்சில் வின்னும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கையெல்லாம் கொடுத்து அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. ஒரு மேட்ச் தரமாக மாறணும்னா ஒரு வில்லன் ஒரு ஹீரோ இருக்கணும். பட் இந்த மேட்ச்சில் 2 பேருமே ஹீரோவாக இருக்கிறது ரொம்பவும் போராக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ரோமன் ரெய்ன்ஸ் WWE விட்டு ரிட்டையர் ஆனாலும் அவரோட பிளட் லைன் கண்டினியூ ஆகும்னு ஒரு ரூமர் ஓடுது. இது உண்மையாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. வின்ஸ் மெக்மேன் ஒவ்வொரு ரெஸ்லரையும் தரமாக உருவாக்குனார். பட் ட்ரிபிள் H வீணாக போன பிளட் லைனை வச்சே WWE ரன் பண்ண பார்க்குறாரு. இது எங்கே போய் முடியுமோ? இந்த பிளட் லைனால் டேலண்ட் ரெஸ்லருக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடைக்கிறதில்ல. பார்க்கலாம் இதெல்லாம் மாறுமான்னு.